சதய நட்சத்திரத்தின் அதிபதி ராகு. சதய நட்சத்திரத்தை எப்படி சொல்லலாம்னா ஒரு கூட்டத்தின் தலைவன் சொல்லலாம். ஏன் இப்படி சொல்றேன்னா, சனி வீட்டில் இருக்கிற ராகு நட்சத்திரம் சதயம். இது மற்ற ராகு நட்சத்திரங்களை விட தனி சிறப்பு வாய்ந்தது. திருவாதிரை மனித தலைகளை குறிக்கும். பல தலைக்கட்டு உடையவங்கன்னு சொல்லுவாங்க. சுவாதி நட்சத்திரம் வழிகாட்டும் ஒளி விளக்கு. மற்றவங்களுக்காக தன்னையே ஒளியாக்கி வெளிச்சம் தர்றவங்க தான் சுவாதியில பிறந்தவங்க. இருக்கிற 27 நட்சத்திரங்கள்ல தலைவனுக்குண்டான தலைமை பண்பு அதிகமா இருக்கிற நட்சத்திரம் சதயம். அதனால தான் சதயத்துல பிறந்தவங்கள ஒரு கூட்டத்துக்கே வழிகாட்டுற தலைவன்னு சொல்றோம். உதாரணமா நம்ம உடம்புல கை, காலு, வயிறு, இதயம்னு பல பகுதிகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு பகுதியும் ஒரு நரம்பு கண்ட்ரோல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு தனி நரம்புகளையும் மூளைன்ற நரம்பு தொகுப்பு மண்டலம் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அது போல எந்த விஷயமா இருந்தாலும் எதை எப்படி செய்யணும், பல 100 விதமான விஷயங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க தான் சதயத்துல பிறந்தவங்க. சதயத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆளை வச்சிருப்பீங்க. இவங்க கிட்ட சொன்னா அந்த வேலை சரியா முடிஞ்சுடனே அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதே போல அவங்களும் நடந்துப்பாங்க. எல்லாரையும் எப்படி வேலை வாங்கணும்னு நுணுக்கும் தெரிஞ்ச நபர் தான் சதயத்தில் பிறந்தவங்க. எந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் போது உங்களுக்கு பொருளாதார ஏற்றம் வரும்னா, சதயம் கும்பராசி மண்டலத்துல மைய பகுதியில இருக்கிற நட்சத்திரம். இது சனியின் ஆளுமைக்குட்பட்டு இயங்கும். அதனால சதயத்துல பிறந்தவங்க ஒரு சர்வீஸ் ஓரியன்டான வேலை இல்ல தொழில் செய்யும் போது பொருளாதாரத்துல மிக சிறந்த ஏற்றத்தை அடைய முடியுது. சதயத்துல பிறந்தவங்க காலம் தாழ்த்தி எந்த வேலையும் செய்ய விரும்ப மாட்டாங்க. உடனே செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. சதயத்துல பிறந்தவங்க யாராச்சும் சோம்பேறித்தனமா இருந்தா வாழ்க்கையில வெற்றி பெறவே முடியாது. சுறுசுறுப்பான நபரா இருக்கும்போது மட்டும்தான் எல்லாத்தையும் தகுந்த காலத்துல செய்யற திறமையும் அந்த ஆளுமையும் அவங்களுக்கு கிடைக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குடும்பத்தோட சேர்ந்து ஒன்னா வாழணும்னு உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கறவங்களும் சதயத்துல பிறந்தவங்க தான். உங்களோட ஸ்பெஷாலிட்டியே ஒருத்தர் எப்படிப்பட்ட நபர், அவங்க கேரக்டர் என்னன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. யாரை எந்த இடத்துல வைக்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு வேலை செய்யறதுக்காகவே பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க ஆளுமையில வேலை செய்ய மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பண்பு தான் உங்களை தலைவன் அப்படின்ற இடத்துல வச்சு வணங்க வைக்குது. சதயத்துல பிறந்தவங்க ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்காக 100 விதமான அனுபவங்களை சேகரிச்சு அதை ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அந்த விஷயத்தை கத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. இத அனுபவ கல்வி அப்படின்னு சொன்னா மிகையா இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிச்சு புரிஞ்சுக்கிறவங்க தான் சதயத்துல பிறந்தவங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்ட பல விஷயத்த யார்கிட்டையும் எப்பவும் ஷேர் பண்ண விரும்ப மாட்டாங்க. சரி, எந்த கிரகம் பலம் வாய்ந்ததா இருந்தா சதயம் நட்சத்திரத்துக்கு புகழ கொடுக்கும்? சதயத்துல பிறந்தவங்க புகழ அடையணும்னா சந்திரன் பலமா இருக்கணும். தாயின் அன்பும் அரவணைப்பும் தான் இவங்களை காக்கிற கவசம்னு சொல்லலாம். எப்படி கர்ணனுக்கு கவச குண்டலம் சொல்றோமோ அப்படி சதயத்துல பிறந்தவங்களுக்கு கவசமே அம்மா உறவு முறைதான். ஏன் இதை சொல்றேன்னா, சதயத்தின் அதிதேவதை வருணன். இந்த வருணன் தான் மழை மற்றும் நீருக்கு ஆதாரம். இந்த நீர்த்தன்மையை குறிக்கிற கிரகம் தான் சந்திரன். சந்திரன் பலமா இருக்கிறவங்க சதயத்துல பிறந்தவங்களா இருந்தா அவங்க ஈஸியா புகழ அடைய முடியுது. சதயத்தில் பிறந்தவங்களுடைய புத்தி கூர்மை அதி அற்புதமானது. மகாபாரதத்தை எழுதிய விநாயகருக்கு எந்த அளவு புத்தி கூர்மை இருந்துச்சோ அந்த அளவுக்கு ஒப்பான புத்தி கூர்மை சதயத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும். எதுக்காக இதை சொல்றேன்னா, மகாபாரத கதையை எழுதும்போது ஒவ்வொரு சொல்லோட அர்த்தத்தையும் புரிந்துதான் விநாயகர் எழுதினாருன்னு சொல்லுவாங்க. அது போல சதயத்துல பிறந்தவங்க பேசும்போதும் சரி எழுதும் போதும் சரி அர்த்தமில்லாத எந்த பொருள் இல்லாத சொல்லையும் அவங்க பயன்படுத்துறதே இல்லை. நீங்க பார்க்கறதுக்கு நல்ல வடிவுடைய நபரா இருப்பீங்க. உயிராற்றல் நிறைந்த நபராகவும் திகழ்வீங்க. தெளிவு நிறைந்த கருணை கொண்ட முகத்தோற்றத்தோட இருப்பீங்க. கட்டுமஸ்தான உடல் இல்லைனாலும் கச்சிதமான உடல் அமைப்பு கொண்ட நபராய் இருப்பீங்க. இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு தனித்துவமான குணம் ஒண்ணு இருக்கு. அதுதான் தந்திரம். தந்திரம்னு சொன்னா நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ் அண்ட் டீப் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களால கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி பிளே இருக்கும். கெட்டிக்காரங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை நம்பினவங்களை கைவிடாத பண்பு கொண்டவங்க தான் சதயத்துல பிறந்தவங்க. அதே போல துரோகி யாரு, நண்பன் யாருன்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி வேரோட அறுத்து உங்க பக்கம் வரணுன்ற எண்ணம் வராதபடி செய்யற இயல்பு கொண்ட நபர் தான் நீங்க. பெரும்பாலான சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க தந்தையுடைய தொழில் அரசு சம்பந்தமான இல்ல அரசியல் சொந்த தொழில் செய்யறவங்க தான் அதிகம். நீங்க இதுல சக்சஸ் ஆகுறீங்க. அரசு பணி அல்லது அரசியல்னு வாழ்ற சதய நட்சத்திர அன்பர்கள்
பெரும்பாலும் சொல்லிக்கக்கூடிய மிகப்பெரிய பதவியில தான் இருக்காங்க. பதவி யோகம்னு சொல்லுவாங்க இத. இவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு நல்ல பதவியிலையும் அதே மாதிரி இவங்க பேரை சொல்லி பேசுற அளவுக்கான புகழையும் பெற்று இருப்பாங்க. ஒரு வெற்றியை அனுபவிச்சு ரசிக்கணும்னா கண்டிப்பா ஒரு எதிரி வேணும். உங்களுக்கு எதிரியா வர்றவங்க நல்ல பவர்ஃபுல்லான ஆளா தான் இருப்பாங்க. அதுவும் கூட்டம் கூட்டமா வருவாங்க. தொடர் எதிர்ப்புகளுக்கு மத்தியில தான் உங்க வெற்றி அணி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெற்றியை அனுபவிச்சு ரசிப்பீங்க. கும்பராசிக்கு செவ்வாய் 3 மற்றும் 9ஆம் பாகத்துக்கு அதிபதியா இருக்காரு. சுய முயற்சி மற்றும் தந்தையின் கீர்த்தி என ரெண்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. பாக்கியஸ்தானம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். நீங்க உடல் வலிமை மிக்க நபராகவும் திகழ்வீங்க. உங்களுக்கு எப்பவும் தர்ம சிந்தனை இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் அது ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ற ஆள் நீங்க தான். எது சரி எது தவறுன்னு யோசிச்சு சரியான முடிவு எடுக்கிறதுல கில்லாடி நீங்க. ஆபீஸ்னாலும் ஏதாச்சும் விழா நடக்கிற இடம்னாலும் இல்ல வீடுனாலும் வச்சுக்கோங்க, அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மரியாதையோட நடந்துப்பீங்க. இதற்கு காரணமே சனி வீட்டில் இருக்கிற இந்த சதயம் நட்சத்திரம் சனியின் ஆதிக்கத்தை பெரும்பான்மையா வெளிப்படுத்துது. தர்மப்படி எந்த வேலையை செஞ்சாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை பெற்று தருது. தப்பி தவறி ஏதாச்சும் மனசாட்சிக்கு விரோதமாகவோ இல்லை சமுதாயத்துக்கு எதிராகவோ நீங்க செயல்பட்டீங்கன்னா நீங்க படாத பாடுபட்டு தான் அந்த விஷயத்துக்கு பிராயச்சித்தம் பண்ண வேண்டியிருக்கு. உங்க கஷ்டத்தை வாயால சொல்லி வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கு. கவனமா இருங்க, தர்மத்தின்படி செயல்படுங்க. வீடு வண்டி வாகன பாக்கியம்னு எல்லாமே நல்லா இருக்கு. சுறுசுறுப்பா துள்ளி குதிச்சு எந்த வேலையும் செய்வீங்க. சதயத்துல பிறந்தவங்க மருத்துவம் அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன் இதை சொல்றேன்னா, யாராலையும் காப்பாற்ற முடியாத ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சர்ஜரி எதுனாலும் சரி அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணி ஒவ்வொரு உயிரையும் காப்பாத்துவீங்க. மக்கள் உங்களை கடவுளா பார்ப்பாங்க. அப்படி பல பெருமைகளை உடைய நபரா திகழ்வீங்க. பெரும்பாலும் காதல் திருமணம் செய்யறது சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். இயல்பாகவே ரசனையும் கலைத்திறன் மிக்க நபரா இருப்பீங்க. இந்த காரணத்தினாலேயே காதல் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து கல்யாணமும் செய்வீங்க. காதல் சார்ந்து யாராச்சும் உதவின்னு உங்ககிட்ட வந்தாங்கன்னா அவங்க காதல் சக்சஸ் தான். எப்படியும் அவங்கள ஒன்று சேர்த்து வச்சிடுவீங்க. சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்கள எப்பவும் யாரும் அதிகாரம் மட்டும் பண்ணிடக்கூடாதுங்க. அவங்களுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. அதற்கு பதிலாக பாசமும் அன்பும் வச்சு அவங்க கிட்ட பழகிற போது உங்களுக்காக அவங்க எதையும் செய்யறதுக்கு துணிவாங்க. அதுவும் தர்மத்தின் வழியில். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் ஒரு சிலர் பிரிந்து வாழ்கிற சூழல் இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, வேலை விஷயமாவோ தொழில் விஷயமாவோ அவங்க வெளியூர்ல வேலை செய்யற கட்டாயத்தை இருக்கும்போது கணவன் மனைவி இடையே ஒரு பிரிவுன்றது இருக்கு. ஆனா அது அவங்க ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கிறது இல்லை. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு நடந்துப்பாங்க. இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. இப்ப நேரமின்மை காரணமா என்னால எதையும் சொல்ல முடியல. அடுத்த பதிவுல டீட்டெயிலா சொல்றேன். எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் தர இறைவனை வேண்டிக்கிறேன்.